ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோயின் அப்படியே அவர் வந்து ரெடி ஆகிட்டு வருவார். ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஒருத்தவங்களை நான் போய் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா வந்து நாளைக்கு மீட் பண்ண போகிறவங்க வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற நினைக்கிறாங்களோ தெரியல. அதனால இன்னைக்கு இவர் கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதை அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டார். அவங்களோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ மறுநாள் ரொம்ப ஹீரோனுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். இப்போ காலையில ஒரு லெட்டர் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தால உன்னை மீட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் ரொம்பவே உடஞ்சு போயிடுவாங்க. அதோட திரும்ப அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு பொண்ணு வந்து எங்களோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதோட இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போதே அவங்க வந்து இப்போ ஹீரோ இருக்கார்ல, நல்ல விதமாக வந்து உட்காருவார். எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காருவார். இவர் பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இவர்கிட்ட தான் ஹீரோயின் வந்துட்டு 3 வருஷமா செக்ரட்டரியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்த பொண்ணு வந்துட்டு உங்க செக்ரட்டரி எப்படின்னு கேட்கும்போது என்னோட அவங்க பெஸ்ட் செக்ரட்டரி எனக்காக அப்படின்ற மாதிரிலாம் அவர் அப்படிலாம் சொல்வார். ஹீரோனுக்கு அவர் நடுக்கமாக இருக்கும். ஹீரோ இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆக போதோ, அவங்க ரெண்டு பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்றது இப்போ ஹீரோனுக்கு தெரியாது. அவங்க பயந்தே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்காக இவ்வளோ பயப்படுற, அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்லாம் கிடையாது, நீ செக்ரட்டரி தானே, உன்னோட வேலைங்களை மட்டும் பாரு அப்படின்னா. ஆமாம், என் செக்ரட்டரி மாதிரி யாருமே இருக்க முடியாது, இந்த 3 வருஷத்தில் அவள் எவ்வளோ சின்சியராக ஒர்க்கில் இருப்பா தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஹீரோனா பதட்டத்திலே உட்காந்துட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்காரு. உடனே ஹீரோனுக்கு படபடப்பாகி டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ஆச்சு, ஏன் எந்திரிச்சிட்டேன்னு கேட்கும்போது, இல்லை என் கால்லாம் ஒரு மாதிரி மறுத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாளிப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை பேசுறதுக்காக அது எந்திரிச்சு போகும். உடனே இப்போ இந்த ஹீரோக்கு அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுற, நான் தான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே ஹீரோயின் தள்ளி போய் உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, நீ என்னோட பாஸ், நான் அவனோட செக்ரட்டரி, அவ்வளோதான், நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு அவ்வளோக்கும் ஒரு யார் அவன், யாரை நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்பாரு. ஹீரோன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வேற ஃபோன் பேசிட்டு வந்துருவாங்க. என்னோட காலேஜ் மேட்ஸ் தான் கால் பண்ணாங்க, ஒரு பார்ட்டி இருக்கா, அதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பேசும்போது தான் ஹீரோயின் சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே காலேஜில் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதே ஹீரோ தான், இந்த ஹீரோவை தான் ஹீரோயின் வந்து லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிட்டு அவரை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு படிக்கிற டைமில். அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே கிராஸ் பண்ணி வருவாங்க, போவாங்க, பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு லவ் லெட்டரே எழுதிடுவாங்க. எழுதிட்டு அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க திடீர்னு வந்துருவாங்க. வந்த உடனே அவங்களால லெட்டரை கொடுக்க முடியாது. உடனே பின்னாடி மறைச்சு வச்சுப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த போறான்ல, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனும் என்ன தான் லவ் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன், அவனுக்காக வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் எனக்கு எழுதி தெரியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோனுக்கு ஒன்றுமே ஓடாது. அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்து அவனை லவ் பண்ணுறான், அவனும் வந்துட்டு இவனை லவ் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்றதுனால தான் ஹீரோன் வந்து அவங்களோட லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட அவங்க சொன்னதை கூட, அவரை தான் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னா அதை கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ஃப்ரெண்டு லவ் பண்ணுற ஒரு காரணத்துக்காக சரின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அவர் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அவருக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னு. அப்போ இந்த பொண்ணு திரும்பவும் என்ன சொல்லும், இது வந்து எனக்காக அவன் கொடுத்த கிஃப்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌச் இருக்கும்ல, அந்த இதை வந்துட்டு கொடுக்கும்போது ஒரு ஹேர் பின் மாதிரி ஒரு ப்ரௌச்சுன்னு சொல்லுவோம், அந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட காட்டவும் ஹீரோ இப்போ என்ன நினைப்பாங்க, ஓஹோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்குது, அதனால தான் அவர் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால நீ காலேஜ் டைமில் பண்ண ஹெல்ப்பை விட இப்போவும் நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோயின் கிட்டே இந்த பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்கும். அவ்வளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பார்ட்டிக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான், என் காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் வருவாங்க, அவனும் வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ நான் அவனை இன்வைட் பண்ண மாதிரி இந்த இன்விடேஷன் அவனுக்கு நீ கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஹீரோனுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ பார்க்கறதுக்காக போவாங்க. அந்த கார்டு இருக்குல்ல, இன்விடேஷன் கார்டு, அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே என்ன அவசரம்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இப்போ நான் டெலிவரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், என்னோட டைம் முடிஞ்சு, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அது ஹீரோ என்ன சொல்வார், எதுக்காக அவ்வளோ அவசரப்படுற, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்ப திரும்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அப்போ ஹீரோ என்ன சொல்வார், காலேஜ் டேஸ்லேருந்து நானே பார்க்க தான் செய்கிறேன், உன் பின்னாடி எந்த பையனும் வந்த மாதிரி தெரியல, நீ யார் பின்னாடி போன மாதிரி தெரியல, ஆனால் நீ யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். அது யார், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் மாட்டாங்க. அவன் இருக்கிறதுனால இவருக்கு கோவம் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவார், வலுக்கட்டாம ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவாரு. நீ என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் என்ன ஹர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு ஒன்னே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வெறும் பெட் பார்ட்னர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருப்பாரு, உனக்கும் ஹீரோனுக்கும் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் அவளுக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஜஸ்ட் பெட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த வார்த்தை வந்து ஹீரோன் வந்து காதில் வாங்கியிருப்பாங்க. அதனால அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பாங்க. அப்போ
ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அன்னைக்கு நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன்னு" சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். டக்குனு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கிட்டு போய் திரும்பவும் அதே மாரி மிஸ்பிஹேவ் பண்ண பார்ப்பாரு. ஹீரோயினுக்கு இந்த டைம் சரியான கோவம் வரும். ஓங்கி பலார்ன்னு கன்னத்திலே ஒரு அறைய போட்டுருவாங்க. அவருக்கு இப்போ ஒண்ணுமே ஓடாது. அவங்க அதான் சொல்லுவாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது அவங்க பெட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த டைம் தான் இவர் வந்து வெளிய வந்து இந்த மாரி பேசிட்டாரா, அதனால ஹீரோயினுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போச்சு. திரும்பவும் அத வந்து கன்டின்யூ பண்ணணும்னு இவர் நினைக்கிறத ஹீரோனால ஏத்துக்க முடியல. அவர் திரும்பவும் கேட்பாரு, "நம்ம ஏன் 3 வருஷமா நம்ம வந்து பழகிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு இது ஏன் நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக்கூடாதுன்னு" கேட்பாரு. ஆனா இவங்க வந்து அவர லவ் பண்றாங்க. சொல்ல முடியல. ஆனா இவர் இந்த மாரி நடந்துக்கிறது ஹீரோயினுக்கு சுத்தமா புடிக்கல. அதனால அவர அவாய்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிற முயற்சி பண்ணனா, அவ்வளோதான் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு, அங்கருந்து ஹீரோயின் வந்து ஹீரோவ தள்ளி விட்டு ஒரு அடிய போட்டுட்டே ஓடிருவாங்க. இங்க வந்தவங்க ஆஃபீஸ்ல வந்து வேற ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, அவரு கூட படிச்சவரா தான் இருப்பாரு. அவரு ஹீரோயின பார்த்தோனே அவருக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப நீ யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்ற மாரி ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிடுவாரு. அப்புறம் அவரா கேட்பாரு, "காலேஜ் டைம்ல உனக்கு அவன் கூட வந்துட்டு உனக்கு அவன பிடிக்குன்றது எனக்கு தெரியும். இப்பவும் அவன் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? ஏன்னா நீ அவனுக்கு செக்ரட்டரியா இருக்கன்னு கேள்விப்பட்டேன்." அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்போதைக்கு நானும் அவனும் வந்து செக்ரட்டரி மட்டும் தான். அவனுக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். மத்தபடி எங்க 2 பேருக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, கதவ தொறந்துட்டு உள்ள வந்துருவாரு. வந்ததும் வராதுமா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உங்களோட பெர்சனல் விஷயம் ஏதாவது பேசுறதா இருந்தா ஆஃபீஸ்க்கு வெளிய வச்சு பேசுங்க. ஆஃபீஸ்ல வந்து எந்த பெர்சனல் விஷயமும் பேசக்கூடாதுன்றுவாரு." உடனே வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். எதுவும் கண்டுக்க மாட்டாரு. இவரு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஹீரோயினோட கைய பிடிக்கிறதும், கால பிடிக்கிறதும் அப்படியே பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஆஃபீஸ் விஷயங்கள்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி எந்திரிச்சு வெளிய வருவாரு. இவர் நடவடிக்கையெல்லாம் பார்த்து இப்ப வந்திருக்கார்ல, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் இன்னும் ஹீரோயின் கிட்ட இதே மாரி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. வெளிய வந்தவரு ஹீரோயின கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் அவங்கள்ட்ட போய் பேசுவாரு. "என்ன பார்க்கக்கூடாதுன்னு அவாய்ட் பண்றியா? என்ன அப்படி பண்றியா? இப்படி பண்றியான்னு?" கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு, "இந்த மாரி என்கிட்ட நடந்துக்காதீங்க. பல தடவ சொல்லிட்டேன்ற" மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதுல வந்துட்டு அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்ப இவங்க பேசிட்டே இருக்கும்போதே வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு வந்துரும். அந்த பொண்ணு இப்ப அவங்கலாம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஹீரோயின் இங்க வேல தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது. இப்ப ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுட்ட என்ன சொல்வாங்கன்னா, இப்ப எங்க வீட்ல வந்து அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும்போது, "நீ ஏன் என்கிட்ட இப்படி வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. நீ என்ன வந்து பாஸ் மாரி அப்படிலாம் பார்க்காத. என்னதான் உன்னோட பாஸ நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தாலும், நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ எனக்கு இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, அதுக்கு நீ எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லும். "உனக்கு சேலரி கூட நான் முன்னாடியே அட்வான்ஸா குடுக்குறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாவே பேசும். "அப்ப நீ எனக்காக ஒண்ணே ஒண்ணு தான் செய்யணும். இன்னும் இன்னும் அவன் என்ன அதிகமா லவ் பண்ணணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின்ட்ட பார்த்து கேட்கும். ஹீரோயின் இந்த நேரத்துல இது வேறையா அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்ப எல்லாரும் பார்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இப்ப வேலை மெனக்கெட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும், இப்ப ஹீரோயின கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கு வரும். வரும்போது அங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ இருக்காங்கல்ல 2 பேருமே அங்க உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும், நேரா அத லவ் பண்ற அந்த ஹீரோ இருக்கார்ல, அது பக்கத்துல போய் உட்காந்துக்கும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்க தானே இடம் இருக்கு. அதனால அந்த செகண்ட் ஹீரோ பக்கத்துல போய் அவங்க உட்காந்துப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தான்ல, இங்கிலாந்து போயிருக்கும்போது எனக்காக இந்த ப்ரூச் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது அப்படின்ற மாரிலாம் காட்டி எல்லாட்டி பேசிட்டே இருக்கும். இத கேட்கும்போது ஹீரோயினுக்கு கோவமா தான் வரும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்து அவங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாரு, "அது என்னோட கிளாஸு. அத நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க." அப்படின்னோனே, அச்சச்சோ! சாரின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்டு பொண்ணு. அது என்ன சொல்லும்னா, "நீங்க 2 பேரும் ஏன் லவ் பண்ணக்கூடாது? நீயும் ஒரு நல்ல இதுல இருக்க, நீயும் இதா இருக்க. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நல்ல விஷயம் தானேன்னு" சொல்லும்போது, எனக்கு அது எப்பவோ சம்மதம்ன்ற மாரி செகண்ட் ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ளேயே ஹீரோவால தாங்கிக்க முடியாது. உடனே எந்திரிச்சு நின்றுவாரு. ஹீரோவுக்கு கோவமா இருக்கும். ஹீரோனால மட்டும் தான் அத புரிஞ்சுக்க முடியும். டக்குனு அந்த ஃப்ரெண்ட் எந்திரிச்சு நின்னுடும். "உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ தனியா கூட்டிட்டு வரும். அதே இடத்துல அதே ரூம்லயே தனியா கூட்டு வந்துட்டு, "உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு கேசெட் மாரி இருக்கும்ல, அத கொண்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்கும். இப்ப நம்ம டான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. "எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "எனக்கு வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்தது ஹீரோயின் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களோட லவ்வுக்கு இவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட கேட்டு கேட்டு அத செஞ்சுட்டு இருக்க. உடனே அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு இது பிடிச்சு எனக்கு பிடிச்சத நீ செஞ்சு குடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ எனக்கு கேட்டா நான் செஞ்சு குடுத்தேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்டின்னா வந்துட்டு, அவகிட்ட போய் நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டே இருக்கீங்க? அவ நம்ம லவ்வுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? அவ்ளோ ஒரு ஒத்துழைக்கிறா. நம்ம லவ்வுக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்றா அப்டின்ற மாரிலாம் ஹீரோயின சொல்லுவாங்க. அதே பார்த்தோம் அப்டின்னா, வேணும்னே ஹீரோயின் இப்படி அமைதியாவே இருக்காங்களா, அது இவரு ஹீரோயின வெறியேத்தணும்னு நெனைப்பாரு. டக்குனு அந்த பொண்ணு என்ன பண்ணும் வந்துட்டு, என்ன கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கவும், இவரு வந்து அப்டியே நின்னுட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு ஹீரோ கன்னத்துல வந்து கிஸ் பண்ணும். மாறி மாறி 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு சரியான கோவம் வரும். அப்படியே போய் அவர் போய் அது கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ண தள்ளி விட்டுட்டு அவர் போய் உட்காந்துப்பாரு. உட்காந்தோனே ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது 2 ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாரி ஹீரோன வெறுப்பேத்த தான்
அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த டைம் ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வாயில ஒரு செர்ரி பழத்த வச்சுட்டு அவருக்கு ஊட்ட போவாங்க. அவ்வளோதான். இத பார்த்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். எந்திரிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட "இப்ப நான் உன்கிட்ட பேசணும். வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. உடனே ஹீரோயின் வந்துட்டு அங்க போலாம்னு நெனைக்கும்போது, அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்க என்ன நடக்குது? பார்ட்டி நடக்கிற டைம்ல கூட இந்த மாரி பாஸ், செக்ரட்டரின்னு இருக்கிறதெல்லாம் நல்லாவே இல்ல. இது போர் அடிக்குது. சீக்கிரமா பேசிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அங்க உட்காந்துட்டே இருக்கும். செகண்ட் ஹீரோ அங்க தான் உட்காந்துருப்பாரு. இப்ப ஹீரோயின் வெளிய வந்தோனே ஹீரோயின தர தரன்னு அவர் இழுத்துட்டு போவாரு. "என்ன நெனச்சிட்டு இருக்க? அவன்கிட்ட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கோவப்படுவாரு. ஹீரோயின் திரும்பவும் சொல்லுவாங்க, "உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லும்போதே, போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு வெளிய எந்திரிச்சு வந்துரும். இவர் ஹீரோயினோட தலைமுடிய புடிச்சுட்டு மிரட்டிட்டு இருப்பாரு. ஹீரோயின பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ண பார்த்தோனே கைய எடுத்துருவாரு. அப்படியே அமைதியா நின்றுவாரு. "என்ன ஆச்சு? என்ன இங்க 2 பேசிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு கேட்கும். "இல்ல ஒரு கிளையண்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. வேலை விஷயமா தான் பேசணுன்ற" மாரி 2 பேருமே சமாளிப்பாங்க. என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "சரி, சரி நான் ரெஸ்ட் ரூம் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போயிடும். உடனே இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா வந்து, "சரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். இப்ப உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோவ கூப்பிடுறதுக்காக வந்திருக்கும். அப்படி சொல்லிட்டு போனதுனால அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. அதோட அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. இப்பலாம் ஏன் இவன் ஒரு மாதிரியாவே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போலான்னு நினைக்கும்போது, "நீ என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கன்னு?" சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், சொல்லும் இந்த மாதிரி "உனக்கு புடிச்ச பர்ஃப்யூம் தான் லில்லி ஃப்ளேவரு" அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பாரு. ஹீரோயினுக்கு அந்த பர்ஃப்யூம ஒரு தடவ வாங்கி குடுத்துருப்பாரு. அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, அப்ப எனக்கு உன்ன அதாவது மிஸ் பண்ற டைம்ல இத நம்ம அந்த பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி மாறி மாறி கிஃப்ட் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தலாம் வந்துட்டு ஹீரோ இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, "இப்ப இது எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த ஸ்மெல்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸ்ப்ரே பிடிக்கல. அதனால இதுக்கு மேல இந்த பர்ஃப்யூம் வந்து நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆஃபீஸ்க்கு போம்போது பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்கன்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்துரும். "எதுக்காக நீ ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்க? நான் உனக்கு ஒரு நல்ல பாஸா இல்லையா? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற?" அப்படின்ற மாரி கேட்பாரு. "நான் இந்த சீனியர்லேருந்து கொஞ்சம் மாறணும்னு நெனைக்கிறேன். என்னோட மனமாற்றத்துக்காக போணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவர் ஹீரோயின திரும்பவும் மடியில புடிச்சு உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப ஹீரோயின் ஓப்பனாவே கேட்பாங்க, "என் ஃப்ரெண்ட் வந்து உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது, அந்த ப்ரொபோசல நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அப்புறமும் எதுக்காக 2 பேர்கிட்டயும் இதே மாரி நடந்துக்கிற?" அப்படின்ற மாரி கேட்கவும், "ஏன் நான் உங்க 2 பேர்கிட்டயும் பழகக்கூடாதா?" அப்படின்ற மாரி அவர் கேட்பாரு. இங்கேருந்து பேச பிடிக்காம அங்கருந்து போலான்னு நெனைக்கும்போது, இவர் வாண்டடா ஹீரோயின புடிச்சு புடிச்சு கிஸ் பண்ணி விட்டுருவாரு. கிஸ் பண்ணோனே ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுருவாங்களா, அதுக்கு டக்குனு அவர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிடுவாரு, இப்ப அந்த முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்களும் இங்க வர சொல்லிடுவாங்க. அப்ப ஹீரோயின ஹக் பண்ணிட்டே சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ என்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறது வெளிய தெரிஞ்சா, அது நாள பின்ன எனக்கு தான் ஒரு அவமானமா போயிடும். நான் உன்ன கெஞ்சி கேட்கிறேன். என்ன இப்ப விட்டுரு" அப்படின்ற மாரி அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு கதவு தொறந்துட்டு உள்ள வரவும், ஹீரோயின் டக்குனு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் அங்க நின்னுப்பாங்க. அதோட ஹீரோவும் போய் அந்த சேர்ல போய் உட்காந்துப்பாரு. இவங்க உள்ள வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க ஹீரோ கிட்ட மடியில போய் உட்கார போவாங்க. உடனே அவர் புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. "என்ன நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நான் ஒண்ணும் வெளி ஆள் கிடையாதே. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு தானே" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அதோட இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு பேச வரும். "கொஞ்ச நாளாவே இவனோட நடவடிக்கை வந்து சரியில்ல. இவன் கூட யாரோ ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க அப்படின்ற மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசிப் மாரி சொல்றாங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். நீ தான் அவனோட செக்ரட்டரியா இருக்க. அவன் கூட யார் பழகுறா? அவன் எதனால என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்றத நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லும். பிடிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோ கேட்பாரு, "எத அவ கண்டுபிடிச்சு சொல்லணும்னு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு இப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு வெளிய போயிடும். உடனே இப்ப ஹீரோயின புடிச்சு திரும்பவும் இவரு மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. அவங்களுக்கு வலுக்கட்டாயமா கிஸ் பண்றது. நம்மளோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ப பத்தி அவகிட்ட சொல்ல வேணும்னு வேண்டாம் வேண்டாம்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு அவங்கள நம்புறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அவ வருத்தப்படுவான்னு நெனச்சா, இதையே ஒரு பிளஸ்ஸா ஆக்கிக்கிட்டு ஹீரோயின வந்து மிரட்டி மிரட்டி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இருக்கும்போது இப்ப அந்த ஆஃபீஸர்ல அந்த ஆஃபீஸ்ல ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. பிரச்சனை பண்ணோனே ஹீரோயின் தானே வந்துட்டு செக்ரட்டரியா இருக்காங்க. ஹீரோவ தப்பு தப்பா அவர் பேசும்போது, அவங்க என்ன சொல்வாங்க, "ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பொறுமையா பேசுங்க" அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் வந்து எவ்வளவோ இதா கேட்பாங்க. அவர் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோ வந்துட்டு அவர அடிச்சு போட்டு ஹீரோயின வந்துட்டு இது பண்ணுவாரு. கூட்டு போய் ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டுருக்கும். அவங்களுக்கு மெடிசன்லாம் போட்டு, "இன்னொரு தடவ உன்கிட்ட இந்த மாரிலாம் நடந்துக்கிட்டா உடனே என்கிட்ட சொல்லு. அவனுங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ற" மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயினுக்கும் இப்ப அவரு இப்படி கைண்டா நடந்துக்க புடிச்சிருக்கும். உடனே அவங்க அந்த அந்த இதெல்லாம் போட்டுட்டு வெளிய வருவாங்களா, அங்க 2 பொண்ணுங்க நின்னு பேசிட்டு இருக்கும். ஹீரோயின பத்தி தான் பேசும். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஹீரோ வந்துடுறான். எனக்கு என்னமோ அவனுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு போல தெரியுது. அப்படின்ற மாரிலாம் கூட வேலை பார்க்குறவங்க ஹீரோயினுக்கு தெரியலன்னு நெனச்சு அவங்க முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவங்க பேசுறதெல்லாம் பின்னாடி நின்னே கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். உடனே இன்னொரு பொண்ணு கேட்கும், "அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அவ டேலண்டா தான் இருக்கான்னு." "டேலண்டா இருந்தா அதெல்லாம் நிலைக்க முடியாது. இந்த மாரிலாம் வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்ற" மாரி சொல்லவும், சும்மா உனக்கு கிடைக்கலன்றதுக்காக பொறாமையில இப்படிலாம் அவ மேல தப்பு தப்பா பேசாதன்ற மாரி மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. கோவம் வந்துரும். என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் பூரா தண்ணிய நிரப்பி அந்த மாரி தப்பா பேசுதுல அந்த பொண்ணோட தலையில போய் ஊத்திருவாங்க. திரும்பி பார்த்து என்ன பண்றன்னு கேட்கும்போது, "ஆமா நான் வந்து இந்த மாரி ஒருத்தர் கூட தப்பு பண்றேன்னா, நீ தான் அந்த பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தியா நான் அந்த மாரி பண்ணேன்றத? அப்படி என் மேல தப்புன்னா நீ போய் கோர்ட்ல கேஸ் குடு. ஜட்ஜ் உனக்கு நல்ல தீர்ப்பா குடுப்பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லவும்,
ஹீரோயினை திட்டிட்டு அது பாட்டுக்கு அங்கேருந்து போயிடும். இந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுல, பயங்கரமாக தான் பண்ணிட்டப்போ அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுக்கு இப்போ சரியான கோவம் வந்துடும். இப்போ அது ஒரு என்ன வேலை பார்த்துரும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அதை பார்க்கறதுக்காக போகும். ஹீரோயின் கிட்ட எப்படி இந்த ஃபியான்சி பொண்ணு யார் கூடயோ ஹீரோ வந்து சுற்றுறான் போல இருக்குது, என்னை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிச்சோ அதே மாதிரி தான் இப்போ இந்த பொண்ணுக்கிட்டே சொல்லி வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் மேலே உள்ள கோவத்தில் கொண்டு போய் அந்த கிஃப்ட்டை கொண்டு போய் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கிட்ட கொடுக்கும். அதை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். உடனே இதுக்கு செம்மக்கும் ஒரு எனக்கே துரோகம் பண்ணிட்டாலும் அவரை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயினை கூப்பிடும். ஹீரோயினும் அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பண்ணும் ஹீரோனை கண்ணை திசைத்து பாலார்னு ஒரு அரஞ்சிடும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் அந்த ஃபோட்டோஸ்லாம் தூக்கி போட்டு என்ன நடக்குதுங்க, எனக்கே துரோகம் பண்ணிட்டல, நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கா இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. இதெல்லாம் இப்போ எடுத்தது கிடையாது, 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணியிருப்பாங்களா அந்த டைமில் தான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது. அது அப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன். திரும்பவும் நாங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டோம், நான் வெளிநாட்டுக்கு போனேன், எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே என்கிட்ட நீ சொன்ன, இப்போ இது என்ன அது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோனை போட்டு அதை அடிக்கும். இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ நம்புறியோ இல்லையோ நான் சொல்கிறது உண்மை, இப்போ எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நாங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர் தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவாங்க. அது கேட்கவே கேட்காது. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு இன்றைக்கே உனக்கு நான் ஒரு லெசனை வந்து புகட்டி ஆகணும், உனக்கு சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கையை தட்டும் ஒரு ஆள் வந்துடுவான். உனக்கு ஒரு மென் தானே வேணும், அவன் உனக்காக நானே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வர சொல்லிடும். பார்த்தா அவர் வேற சிரிச்சு சிரிச்சு பயமுறுத்துற மாதிரியே இருப்பார். ஹீரோயின் கிட்ட வந்த உடனே நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். உனக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட இது பண்ணும்போது எப்படி இங்கேருந்து வெளியே போகணும்னு தெரியாது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினும் அவரை பிடிச்ச மாதிரியே அப்படியே சிரிச்சு அவர்கிட்ட பேசுவாங்களா. உடனே அது ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் எட்டி ஒரு உதச்சிட்டு அங்கேருந்து வேகமாக ஹீரோயின் வெளியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டெப் மதர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோயின் அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த ஃபேன்சி பொண்ணு தான் வாசலில் நின்றுட்டு இருக்கும். அதை தான் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஹீரோட ஸ்டெப் மதருக்கு இவங்க தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, இவங்ககிட்ட இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதனால ஹீரோயின் பதறிட்டு போய் கேட்கும் போது அவள் அம்மா என்னை காப்பாற்றினா, அவள் சொல்கிறபடி நடத்துக்கம்மா, அவளை கஷ்டப்படுத்தாதமான்ற மாதிரிலாம் ஸ்டெப் மதர் சொல்லுவாங்களா. ஹீரோயின் நான் அப்படியே நடந்துப்பம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு ஹீரோயின் வெளியே வருவாங்களா, நீ இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அப்படி பண்ணாலும் இப்போ வந்துட்டு என் ஸ்டெப் மதரை நீ காப்பாற்றி கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்ட, பணம் வேற கட்டியிருக்க, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லணும், எனக்கு வேண்டியது பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபோனை வந்து கையில் வாங்கிரும். என்ன பண்ணுன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோட நம்பரை டெலிட் பண்ணிடும். இப்போ இந்த ஜாப் வந்து நீ ரிசைன் பண்ணுற மாதிரி லெட்டர் எழுதி நானே பண்ணிட்டேன், நீ இந்த ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு அவன்கிட்ட நீ கான்டாக்ட் வச்சுக்க கூடாது, அதுதான் எனக்கு நீ செய்கிற உதவியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒன்று ஹீரோயினும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆச்சுல்ல, அந்த டைம் நினச்சி பார்த்து இப்போவும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மீறி நீ இந்த மாதிரி நடந்துட்டீங்கன்னா அப்புறம் என்னோட இன்னொரு சுயரூபத்தை நீ தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி இப்போ நான் உனக்கு பண்ணிட்டு வந்தது கூட நான் எமோஷனலில் பண்ணிட்டேன், சாரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இலக்க வச்சிடாத அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப ஒரு சைக்கோ மாதிரி பேசும். அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மா இருக்காங்களா ஸ்டெப் மதர், ஹீரோட ஸ்டெப் மதர் அந்த ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வருவாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணு உள்ளே வந்தோடனே 2 பேருமே இப்போ பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா வந்துட்டு எந்த காலகட்டத்திலையுமே வந்துட்டு அவளுக்கு வந்து இப்போ இந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல ஒரு பொசிஷனில் ஒரு பெரிய பணக்கார பொண்ணா, அந்த பொண்ணு இதோட லைஃபே கிடையாது, அந்த ஹீரோயினுக்கு உண்டான லைஃப் தான் அது. இந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் பிறந்த உடனே வந்துட்டு அந்த குழந்தைய மாற்றி வச்சுருவாங்க அவங்க அம்மா இறந்ததோட. அதனால இப்போ அவங்களுக்கு வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் மதர் இவங்களை வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே பிரியமாக ஹீரோயின் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களோட ஒரிஜினல் பொண்ணு இந்த பொண்ணு தான், அந்த ஃபியான்சி பொண்ணு தான். அதை வந்துட்டு காட்டிக்காம ஹீரோனை ஸ்டெப் மதர் மாதிரி வச்சுட்டு இவங்களை வந்து இந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரி மாதிரி இதை ஆக்கி வச்சிருக்கோம், இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது, என்னோட பயாலஜிக்கல் டாக்டர் அதாவது டாக்டர் நீ தான் இந்த குடும்பத்துக்கு சொந்தமானவ, அது உனக்கு தான் அது எல்லாமே கிடைக்கணும், அதுக்கு தான் நான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போனால் அது அவருக்கு புரியாமல் ஹீரோனும் ஒரு பக்கம் அவர் கிஸ் பண்ணியே டார்ச்சர் பண்ணுவார். அவர்கிட்ட தப்பிச்சு போகிறதே பெரிய பாடாக இருக்கும். திரும்ப என் நம்பரெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேறு ஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாரு. அதோட ஹீரோன் அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல அவர் ஒரு இது பண்ணுவார். அவர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசணும், ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, என் ஆண்டி தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் என் லைஃப்பில் என்ன எல்லாமே வளர்த்தாங்க கொண்டாங்க, அவங்களுக்கு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு,
ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த 3 மாசத்துக்குள்ள என் கல்யாணத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோனுக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கும். இருக்கிற பிரச்சனையில இது வேறயான்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. வேற யார்ட்டயும் போய் இந்த ஹெல்ப்ப நான் கேட்க முடியாது. அதனால தான் உன்கிட்ட கேட்கிறேன்னு அவர் சொல்வாரு. நான் அந்த அளவுக்கு நடிப்பேனான்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது என்ன பண்ணும், ஹீரோவ கூட்டிட்டு ஒரு அங்கிளோட வந்திருக்கும். அவர் கூட வந்துட்டு எனக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்கு அங்கிள். நான் சீக்கிரமாவே இவர கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண வேலையவே பேசிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து ஹீரோ இந்த பக்கம் திரும்புவாரா, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க செகண்ட் ஹீரோ கூட வந்திருப்பாங்கல்ல, அவங்க ஆன்ட்டிய மீட் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அங்க ஸ்டே பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்து 2 பேரும் ரூம் புக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ கரெக்ட்டா அவங்கள பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கா இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. எங்க போனாலும் இவனுக்கு எப்படிதான் மூக்கு வைக்கிறதுன்னு தெரியல. கரெக்ட்டா வந்து உட்காந்துட்டு நம்மளே இவர பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். திருப்பி எந்திரிப்பாரு. அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோடயே சேர்ந்து எந்திரிச்சிரும். அதோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, பயந்துகிட்டு அந்த ஆள் வந்தாருல, அந்த செகண்ட் ஹீரோ அவர கூப்பிடுவாங்க. உடனே அவங்க திரும்பின உடனே பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு ரொம்ப இப்ப நான் உங்க ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு அது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். இங்க என்ன வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரா, எதார்த்தமா தான் உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்ப செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாரு, நாங்க 2 பேரும் வந்து இப்ப டேட்டிங்ல இருக்கோம். எங்க ஆன்ட்டிய மீட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி அவர் சொல்வாரு. ஹீரோக்கா செம்மையா வெறியேறிட்டு இருக்கும். அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், உங்க ஆன்ட்டி வந்துட்டு உங்க அங்கிள் ஆன்ட்டிலாம் ரொம்ப பணக்காரவங்கன்னு கேள்விப்பட்டேன். ஷேர் ஹோல்டர்ஸ்ல அவங்க ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பிசினஸ் விஷயம் பேசிட்டு இருக்கோம். எதை பத்தியுமே ஹீரோ கவலைப்படாம ஹீரோனை முறைச்சிட்டு இருப்பாரு. வரனா எங்க 2 பேருக்கு வந்து சீக்கிரமா வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க, எங்க 2 பேருக்கு இன்னும் பேசி வச்சிருக்காங்க, இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டா அப்படி இப்படின்னு அந்த ஃபியான்சி பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும். இவரும் சரி உடனே ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பாரு. உடனே ஹீரோன் வந்து ஆன்ட்டி வெயிட் பண்ணுவாங்க, வா போலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. உள்ள போயிடுறாங்களா. இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோவும் அந்த அந்த வக்கீல் இருக்கால 3 பேர் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அப்போ அந்த அட்வொகேட் வந்து என்ன சொல்லிடுவாரு, ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஹீரோன் தான் காப்பாத்தினா, அவ தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான்னு சொல்லும்போது ஹீரோன் தான் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமான்னு அந்த அட்வொகேட் சொன்ன உடனே ஃபியான்சி பொண்ணு கையை பிடிச்சிருக்குமோ அதோட கையை உதறி விட்டுட்டு நேராக ஹீரோன்னு பார்க்கறதுக்காக ஹீரோ இங்கே வந்துருவாரு. இவர் வந்து பேச வேண்டாம்னு சொல்லும் போது இல்லை ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் வந்துட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அவர் வெயிட் பண்ணுவார். இப்போ இவங்க 2 பேர் வெளியே வரும்போது இப்போ ஹீரோ கேட்பாரு, அன்னைக்கு நீ தான் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பாரு. அங்கிள் என்ன சொல்வார், எனக்கு வந்துட்டு உடம்பு முடியல, நான் கொஞ்ச நாள் தான் இதாக இருப்பேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டு நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும், நீ அந்த பொண்ணை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு ஹீரோவை போட்டு அடின்னு போட்டு அவர் அடிப்பார் அந்த அங்கிள். அப்போ ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது தான் அவருக்கு நர்வ்ஸ் பிரச்சனையாகி பார்வை கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இருக்கும் போது ஹீரோயின் தான் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாமே இருந்தது பூராவுமே வந்து அங்கிள் பார்த்த பொண்ணு தான் ஹீரோ நினச்சிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோயின் தான் அந்த பொண்ணு அப்படின்றது ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வரும். இப்போ ஹீரோ இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீ என்ன எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அப்படியே நடிப்பாங்க. ஏன் இது என்கிட்ட நீ உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப திரும்ப கேட்பாரு. ஹீரோன் வந்து எதுவுமே சொல்லவே மாட்டாங்க, அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. திரும்பவும் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் இவர்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வேற இன்னொருத்தர் கூட வந்திருக்காங்களா, ஒருவேளை இவங்கள தான் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, அதனால தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாரு. ஹீரோன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துருவாங்க. இருக்கும்போது இப்போ அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக போவார். ஹீரோனை பார்த்தோன்னே அந்த ஆன்ட்டி இருக்காங்களா அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பாங்க. அவங்க பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்காக ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என் முகத்தில் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டான ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க, அதே ஃபேஸ் கட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டியை சொல்லுவாங்க. உடனே இந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார், ஆன்ட்டி முட்டாள்தனமாக பேசாதீங்க, இவளே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கா, என்ன பேச்சு இதுன்னு கேட்கும்போது சரி அதை விடுங்க, நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி பேசுவாங்க. சொல்லுவாங்க, நான் இறந்து போகிறதுக்குள்ளே உங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து நான் வச்சு பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஒரு வேளை பேசிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கே வெளியே வருவாங்களா. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு வந்திருக்கும். வந்து என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ எங்கள் கல்யாணத்தை வந்து நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவர் சீக்கிரமாக ஊருக்கு வந்து எங்கள் என்கேஜ்மெண்ட் நடத்துறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு நல்ல பையன் கிடச்சிட்டான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் வம்பு பண்ணிகிட்டே இருக்கும். வந்து பதட்டப்பட்டுட்டே இருப்பாங்களா. அது என்ன சொல்லணும், எப்போவுமே எனக்கு நீ பயந்துக்கிட்டே இருந்தாலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை பார்த்தோன்னே இப்படி நடுங்கிற பற்றி அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது அடிக்கடி ஹீரோனுக்கு தெரியாமல் சில வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு வந்து இந்த இருட்டா தனியாக போட்டு பூட்டி வச்சா ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி தான் இது ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப்ன்ற பேரில் முன்னாடி கேட்டிருக்கும். அப்போ ஹீரோன் அதை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது என்ன பண்ணுன்னா, ஹீரோ வந்துட்டு இவரை லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் இதுக்கு முன்னாடியே தெரியும். அந்த டைம் தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே அது வந்து திரும்ப ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் ஹீரோனுக்கு வந்து ஹீரோவுக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட இருந்து தனியாக ஹீரோனை பிரித்து ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சிரும். ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே ஹீரோன் வந்து கதறிட்டு இருப்பாங்க. இப்போ
ஹீரோ வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அப்பதான் அவருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும். இவங்க தான் அந்த ஃபியான்சி பொண்ணு தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணதாலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அவரும் அத நம்பிட்டு இருந்திருப்பாரு. அந்த ரூம்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அத தொறக்கலான்னு போம்போது, இந்த ஃபியான்சி பொண்ணு தொறக்கவே விடாது. ஹீரோ அது வலுக்கட்டாயமா தொறக்கலான்னு சொல்லிட்டு போவாரு. அதோட அந்த சீன ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து கதர்ற மாரியே காட்டுவாங்க. இப்பவும் உனக்கு நான் வார்ன் பண்றேன். இதுக்கு மேல என்னை நீ ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நெனச்ச அப்படின்னா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்ற மாரி ஹீரோயின திரும்ப திரும்ப இது மிரட்டிட்டே தான் இருக்கும். ஹீரோ கிட்ட பேசுவாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு. உன்ன அன்னைக்கு நான் காப்பாத்துனது, உன்ன நான் வந்து உன்ன கேர் பண்ணது எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ணு தான்." அப்படின்ற மாரி அழுதுட்டே சொல்லுவாங்க. "இல்ல இத என்னால நம்பவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அது நீ தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நிச்சயமா அது நான் கிடையவே கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட இருந்து வேக வேகமா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா வேற பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு தலை சுத்துற மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டர செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கன்ற மாரி ரிப்போர்ட் வரும். இப்ப இது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா போயிடும். அந்த டைம் பார்த்து ஹீரோ டக்குன்னு வந்துருவாரு. ஏன்னா இவங்கள ஃபாலோ பண்றதுன்னு அவரோட வேலை. இவங்க பேச பேச இங்க வந்ததுனால ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாரு. கையில இவங்க ரிப்போர்ட்டோட உட்காந்துருப்பாங்களா, அத பார்த்து புடுங்கும்போது ஹீரோயின் குடுக்க மாட்டேன்னுவாங்க. வலுக்கட்டாயமா அவங்கள்ட்ட புடுங்கிட்டு பார்க்கும்போது இவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிரும். "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? இது வந்துட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "இது யாரோட சைல்டு? இப்ப கல்யாணம் பண்ண அவனோடதா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது ஹீரோ எதுவுமே பேச மாட்டாங்க. "அப்ப இது என்னோட குழந்தை தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லன்னா என்ன அர்த்தம்? உனக்கு யாருமே இல்லாம தன்னால குழந்தை வந்துருச்சுன்னு சொல்ல வரியா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் பதிலே பேச மாட்டாங்க. இருக்கிறது இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸா போயிடும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாரு, நல்லபடியா அந்த குழந்தைய பெத்தெடு. நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி இவர் சொல்வாரு. ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா முன்னாடி இவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு குழந்தைங்கலாம் பிடிக்காதுன்னு சொல்வாரு. உனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காதுன்னு சொல்வ. இப்ப பிறக்க போற குழந்தைக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறியா? உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவரும் கோவத்துல போயிடுவாரு. இவங்களும் கோவத்துல வந்துருவாங்க. இங்க வந்து ஆஃபீஸ்ல பார்க்கும்போது பார்த்தோன்னா, இங்க ஆஃபீஸ் மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின பத்தி தப்பு தப்பான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு இருக்குல்ல, ஃபியான்சி பொண்ணு, "உனக்கு நான் இன்னொரு லெசன வந்து காட்டிட்டே இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்கும். அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெறைய பேரோட ஃபோட்டோஷாப் பண்ணி ஹீரோயினோட ஃபோட்டோஸ வச்சு வச்சு காட்டியிருக்கும். அத பார்த்தோன்னே, இப்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவே கோவப்படுவாரு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இதெல்லாம் பொய் கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இது யார் மூலியமா இதெல்லாம் வந்திருக்கும்னு ஹீரோயினுக்கு இப்ப நல்லாவே புரியும். அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதோட வேல தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. "அவ ஏன் உனக்கு இப்படிலாம் பண்றான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவங்க வந்து எங்க அம்மாவோட ஹெல்த்துக்காக வந்துட்டு கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கா. அதனால கூட இந்த மாரிலாம் பண்றா அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. பண்ணிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இப்ப ஹீரோயின் கிட்டயே வந்து கேட்கும். இப்ப இவ்ளோ ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிய வந்துரும். இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற? இதே மாரி இன்னோசென்ட்டா ஃபேஸ வச்சுட்டு நீ சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் பெருசா எதுவுமே காட்டிக்கவே மாட்டாங்க. உன்னால என்ன முடியுமோ அத பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது கோவப்பட்டுட்டு திரும்ப கிளம்பிடும். வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க உண்மையிலேயே கிடையாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதோட இப்ப அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவரு கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அங்க பார்த்தோம்னா ஆரம்பத்துல அந்த ஃபியான்சி பொண்ணால ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருந்தால், அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து முன்னாடி இடையில 2, 3 தடவ வந்துட்டு வேற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ஃபியான்சி பொண்ணு இவர்கிட்டயும் குடுத்துருக்கும். இந்த மாதிரி நீ என் கூட இதா இல்ல அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ நான் வெளிய விட்டுருவேன். வெளிய விட்டுரு இப்படியே மிரட்டிட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஹீரோயின் அவர வந்து அவர்ட்ட தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டே இருப்பாங்க. இந்த தடவ செகண்ட் ஹீரோ கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கேயே வந்து அதே ஆள் மிரட்டவும், இப்ப அந்த ஹீரோக்கு கோவம் வந்து அவர் அடிக்க போக அவர் இவர அடிக்க இவருக்கு கண்ணுக்கிட்ட எல்லாம் காயமா போயிடும். அதோட ஹீரோயின் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து வந்துருவாங்க. இப்ப ஆஃபீஸ்ல இருக்கும்போது திரும்பவும் ஆஃபீஸ்ல கொஞ்சமா ஹீரோயின் பேர் ஒரு மாதிரியாவே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. இருக்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ கூட கைய பிடிச்சிட்டு வரும். வரும்போது நான் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா, நான் மொத உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின தனியா புடிச்சு இது கூட்டிட்டு வந்துரும். என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட திரும்பவும் கோவமாவே ரொம்ப திமிராவே பேசும். இந்த மாரி என்ன தைரியம் இருந்தா இப்ப உங்க பிரெக்னன்ட் ஆன விஷயம் வேற அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அத நீ இந்த மாரி வச்சிருக்கவே கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோ நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாம இல்லன்னு அவங்களும் இப்ப கொஞ்சம் தைரியமா பேசுவாங்க. இது உடனே ஹீரோயின அடிக்க வரும். அவங்க கைய புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. இதே மாரி இந்த ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டே இருந்த அப்படின்னா வந்துட்டு இதோட எண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி இருந்த மாரி இப்ப இருப்பேன்னு நினைக்காத அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இவளுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. உங்க கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சுச்சான்னு கேட்பாரு. எல்லாம் நல்லா தான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு அப்படியே சமாளிக்கும். பேசிட்டு இப்ப அவங்க 2 பேர் கிளம்பிருவாங்க. ஹீரோயினும் வந்து அவங்களோட ஸ்டெப் மதர் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வருவாங்க. அங்க வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வீட்டுக்கு உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இப்ப அவங்களுக்கு உண்மையிலேயே உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்ல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. வேணும்னே சேர்ந்து பிளான் பண்றதா. ஏன்னா இவங்களுக்கு வந்து பதட்டமாகி வரும்போது நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல அடுத்த வாரம் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட பிறந்த நாள்மா. என்னோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காகலாம் அவள் எவ்வளோ காசு கொடுத்துருக்கா. அவ தான் உண்மையான பொண்ணு. அவ காசு கொடுத்துருக்கா. அவளோட பிறந்தநாள் வருது. அவளோட 25th பர்த்டே வருது. அதுக்கு நான் ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னாலே எல்லாமே கஷ்டப்பட்டு செய்ய முடியாது. அம்மாக்காக நீயும் ஹெல்ப் பண்ணுவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களோட சொந்த பொண்ணு பர்த்டேக்காக செலிப்ரேட் பண்றதுக்கு ஹீரோயினை ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி உங்களுக்காக நான் பண்றேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் இருக்குமா, இப்ப கூட அவ தான் எல்லாத்தையும் கட்டியிருக்கான்னு சொல்லணும். சரிம்மா எல்லாத்தையும் நான் அவளுக்கு கொடுத்துறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க.
அதோட இவங்க திரும்ப போகும்போது ஹீரோயின் கதவு திறப்பாங்களா, இந்த அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா பாத்ரூமை திரும்பி பார்க்கும். ஏன்னா அங்கே வந்து ஃபியான்சி பொண்ணு மறைஞ்சிருந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும். இந்த பர்த்டேலேயே உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அதை நினச்சிட்டு இருக்கும். அதோட ஹீரோயின் அவங்க அம்மா கூட்டிட்டு வெளியே வருவாங்க. எங்கேருந்து ஓடி வந்து வேகமாக ஒரு லேடி என்ன பண்ணும், ஹீரோயின் கணத்தில் ஊங்கி ஒரு அறைய போட்டுரும். ஹீரோனுக்கு கொஞ்சம் கூட புரியாது. இது என்னது, இது எதுக்காக அடிச்ச, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும், என்ன தைரியம் இருந்தால் என் பையனை நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த அம்மா யாருன்னா அடிக்கடி ஹீரோயின் கிட்ட மூஞ்ச காட்டி காட்டி பயமுறுத்துவார்ல, அந்த ஆளை வந்துட்டு போலீஸில் ஹீரோயின் பிடிச்சி கொடுத்துருப்பாங்களா, அடிக்கடி இப்படியே பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்காக அது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். இதே ஹாஸ்பிட்டலில் தானே அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார், அவரோட அம்மாவும் வந்துட்டு ஆன்ட்டியும் வந்து இங்கே தானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே வரும்போது அவரால் தாங்க முடியாது, ஹீரோனுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ போகாத, 100% அந்த அந்த ப்ராப்ளத்தை அவள் ஃபேஸ் பண்ண அவளால் முடியும், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ போகாதுன்னு சொல்லும் போது இவருக்கு அவ்வளோ கோவம் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்பாரு. இந்த மாதிரியே பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பயங்கரமாக மிரட்டி விட்டுருவாங்க. அதோட அது பயந்துக்கிட்டு ஓடிடும். அப்போ தான் இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஆண்டி நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக சொன்னீங்கன்னு. நான் தான் சொன்னலப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்தேன். அந்த பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் இப்போ இறந்து போயிட்டா, அவள் இதே மாதிரி தான் ரொம்ப தைரியமாக இருப்பா, அதை வச்சு தான் நான் சொன்னேன், உனக்கான கேர்ள் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் தைரியமாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, சரிப்பா இப்போ நீங்கள் யங் பீப்புளாக இருக்கறனால கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகலாம், ஆனால் உங்களோட தள்ளி போட்டுகிட்டே போகிற அளவுக்கு என் உடம்பு வந்து ஒத்துழைக்குமான்னு எனக்கு தெரியல, சீக்கிரமாகவே உங்கள் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணோட பர்த்டே இருக்குல்ல, அது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினும் அவங்க அம்மாவும் தான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க அம்மாவும் நடிக்க தான் செய்வாங்க, ஹீரோனை தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஒருத்தவங்களுக்கு அவங்க சர்வ் பண்ணிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா ஹீரோனோட அம்மா என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து ஹீரோனோட தலையை பிடிச்சி அவங்க கிட்ட அமுத்துவாங்க. சாரி, மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்குமா என் தலையை பிடிச்சி அமுத்துறேன், எதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறோம், நான் ஒன்றுமே தப்பு பண்ணலேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவள் எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காமா, ஏதோ யாரும் சின்ன சின்ன பண்ணி ஒரு சின்னதாக அதாவது தப்பு பண்ணிட்டா கூட பிரச்சனையாயிடும்ல, அதுக்காக தான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டும் நம்ம இந்த மாதிரியே போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. ஹீரோனும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் ஓகே ஓகேன்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவாங்க. அப்போ தான் ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வருவார். ஹீரோயினை வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சி பொண்ணை கையை உதறி விட்டு ஹீரோயினை பார்ப்பாரு. உடனே இது என்ன பண்ணும், ஒரு கிட்டார் எடுத்து வச்சுட்டு அது பாட்டுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். பாட்டு பாட முடிச்ச உடனே இப்போ ஹீரோனை வம்பு பண்ணு, இப்போ ஹீரோனுக்கு பாட தெரியாத நான் அசிங்கப்படுத்தவும் ஹீரோயின் வந்து பாடுவாங்க. அது ஹீரோக்கு பிடிச்ச பாட்டை அவங்க பாடுவாங்க. அதோட இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோயினை தனியாக கூட்டு வந்து ஹீரோ வந்துட்டு பேசுவாரா, அவர் மனசில் உள்ளதெல்லாம் நீ பாட்டாக படிச்சுட்டுன்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தானே ஆக்சுவலாக லவ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை கிஸ் பண்ணி அப்படியே அவரோட இதுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்துருவார். இப்போ நான் என்கிட்ட உண்மையை சொல்லி இது என்னோட குழந்தை தானேன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்கல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கும் உனக்கும் நான் தான் பொறுப்பு, நான் எப்படி உன்னை பார்த்துக்கிறேன்னு மட்டும் பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருந்தது தான், இப்போ அவங்க மனசில் வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஆழமாக இதாகிட்டாரு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் மதர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க தான் பணக்கார லைஃப் வாழ வேண்டியவங்க, ஹீரோனுக்கும் அவருக்கும் தான் பொருத்தம். ஆனால் இது வந்து இடையில பூந்து இந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கல, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், இந்த மாதிரி பார்ட்டின்னு சொல்லிட்டு அவளை இப்படி சேர்த்து வச்சுட்டலன்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனால் இந்த தடவை அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு என்ன சொல்லும், 1 மில்லியன் பணம் கொடுக்குறான ஒரு ஹியூமனோட லைஃபே நீ வந்து எடுத்துடணும், அப்படின்னா என்ன ஹீரோயினை இப்போ முடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி இது ஃபோன் பண்ணி யார்ட்டையும் சொல்லுது. ஆனால் ஹீரோனுக்கு இதெல்லாம் தெரியாதுல, அவங்க பாட்டுக்கு ஹாப்பியாக கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்துடும். இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி முட்டி போடுவாங்க. ஏமா நீ இப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, முட்டி போடுறேன்னு ஹீரோயின் கேட்கும்போது அப்போ தான் அங்கே ஒருத்தர் வக்கீல் வந்திருக்காருல, அவர் என்ன சொல்வார்னு, இவங்க உன்னோட அம்மாவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம்மா, நீ என்னோட பொண்ணே கிடையாது, நான் உன்னோட அம்மா கிடையாது, நீ வந்துட்டு அந்த பெரிய ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்தோட பொண்ணு தான் நீனு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே ஒத்துப்பாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோனோட அப்பாவும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த லேடி இருக்குல்ல, அது என்ன பண்ணியிருக்கும், குழந்தை பிறந்த உடனே ஹீரோயினை மாற்றி வச்சிருக்கோம், அவங்களுக்கு இங்கே வச்சுட்டு இவங்களோட குழந்தைய அந்த பணக்கார வீட்டில் மாற்றி வச்சிருக்கோம். அது எல்லா விஷயமும் இப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வரும். ஏன்னா ஹீரோயினோட இருக்கிற இடத்துல வந்து அந்த பொண்ணு இவ்வளோ நல்லா இருந்து நடிச்சிச்சுல, அது எல்லாத்தையும் இவர் கண்டுபிடிச்சிட்டால, சரியான கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த டைமில் அந்த அம்மா அருவா நடிச்சாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அவள் ஏதோ கோவத்தில் செஞ்சுட்டா, இத்தனை வருஷத்தில் அவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பா, உனக்காக என்னென்னலாம் அவள் செஞ்சிருப்பா, அவளை எதுவும் செய்ய வேணான்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வேற கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட பொண்ணு தானே. உடனே அப்பா வந்துட்டு அவளை அப்படி சும்மாவே விடக்கூடாது, இவங்க 2 பேரையும் சொல்லி கோவப்படுவார். இப்போ அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, அவள் எங்கன்னே தெரியல, தலைமறைவாட்டா, அவள் கண்ணிலேயே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார்.
ஒரிஜினல் அப்பாவுக்கு சரியான கோவமா இருக்கும். அவள தேட சொல்லி ஆள் அனுப்பிட்டேன். நிச்சயமா அவள தேடி கூட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோனும், ஹீரோயினும் 2 பேரும் ஹீரோவும், ஹீரோயினும் 2 பேருமே ரொம்ப லவ்வா, டீப்பா அந்த மாரி அவங்க ஒரிஜினலா அவங்க அது மாரி இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு இப்ப அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வேற ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிட்டுருந்தாரா, அதுல அவர்கிட்ட வேற பேசி சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. அந்த டைம் சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. யாரோ என்ன கவனிச்சுட்டே இருக்க மாரி எனக்கு தோணுது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல நீ ஓவர் திங்கிங் பண்ற. அதெல்லாம் யாரும் இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அங்கருந்து போவாரு. அதுக்குள்ள இங்க திரும்பி ஹீரோயின் பார்க்கறதுக்குள்ள அந்த ஃபியான்சி பொண்ணு நின்னுட்டு இருக்கும். அவங்க வாயில துணிய வச்சு அடைச்சு அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்துரும். இங்க தூக்கிட்டு வந்துரும். அங்க ரெஸ்ட் ரூம் போனா அவரையும் தூக்கிட்டு வந்துரும். 2 பேரையும் தனித்தனியா ஒரு ரூம்ல போட்டு வச்சுரும். அதுக்கப்புறம் அந்த ஆள் திரும்ப இருக்கார்ல, அவர ஜெயில்ல இருந்து திரும்ப கொண்டு வந்து திரும்பவும் ஹீரோயின் கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு இந்த மாரிலாம் மயக்கம் வர மாரிலாம் வாயில ஊத்தி அதெல்லாம் பண்ணி விட்டுட்டே இருக்கும். ஒரு வழியா ஹீரோ வந்து காப்பாத்திருவாரு. காப்பாத்துறோம்னு ஹீரோயின் வந்து திரும்ப ஹீரோ கிட்ட அந்த மாரி இருந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ரொமான்ஸா அந்த மாரி போயிட்டு இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களோட அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு திரும்ப அவள சும்மாவே விடக்கூடாது. அவ ரொம்பவே நம்ம லைஃப்ல விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ மேல கோவமா தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல ஹீரோயின் அம்மாவா இவ்வளோ நாளா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து திரும்ப திரும்ப ஹீரோயின் வீட்லயே வேல பார்க்குற மாரி வந்துருவாங்க. "உன்னை இவ்வளோ நாள் அம்மாவா இருந்து வளர்த்துட்டேன். இதுக்கப்புறம் உன்ன விட்டு இருக்க முடியாதும்மான்னு" சொல்லவும், ஹீரோயினும் அவங்கள இங்கேயே வேலைக்கு சேர்த்துப்பாங்க. அதாவது அம்மா மாரியே வச்சிருப்பாங்க. நல்லா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்துகிட்டு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அவங்களோட சொந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருப்பாங்க. இங்க தான் அம்மாவும் இருக்கா, அவளும் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அந்த ஃபியான்சி பொண்ணு நேரா இங்க வந்துரும். இங்க வந்த உடனே இப்ப வந்துட்டு இவங்க ஹீரோயினுக்கே தெரியாம கதவ தொறந்து விட்டுருவாங்க. அவள நான் சும்மாவே விட மாட்டேன்னு இது கோவமாவே இருக்கும். இப்ப அம்மா கேட்பாங்க, "நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? பிரச்சனை இப்ப பெருசாயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பெத்த அம்மாவா இருந்தாலும் அந்த மதிப்பு இதுக்கு கொஞ்சம் கூட இப்ப தெரியவே தெரியாது. அவங்க அம்மா எவ்வளோ சொல்லுவாங்க, "இப்ப நீ வேண்டாம் கொஞ்ச நேரம் மறைஞ்சிரு. இப்ப அவ வந்து உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப நீ பண்ண வேலைக்கெல்லாம் நிச்சயமா உன் மேல கோவத்துல ஜெயிலுக்கு அனுப்புனாலும் அத சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவ கூட சேர்ந்துட்டு அவ செய்றேன்னு நெனைக்கிறதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன்னு" சொல்லி கொஞ்சம் கூட அம்மான்னு கூட யோசிக்காம ஓங்கி அவங்க கன்னத்துல ஒரு அற அரைஞ்சிரும். "என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறதுக்குலாம் உனக்கு இதாயிடுச்சா? அவளுக்கு அம்மாவா நீ இருந்தல்ல, அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இங்க மறைஞ்சு அவங்க சொல்றாங்க, "இப்ப நீ வெளியே இருக்கன்னு தெரிஞ்சா அவங்க உன்ன வந்து பிரச்சனை ஆயிடும். நீ மறைஞ்சுக்க, கொஞ்ச நேரம் மறைஞ்சு இரு" அப்படின்னு சொல்றது இதால ஏத்துக்க முடியாம இருக்கும். ரோஷமே இருக்காது. பொண்ணு அடிச்சத ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. "சரி, சரி நீ டென்ஷன் ஆகாத. இப்போ உனக்கு நான் என்னதான் பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்கவும், அவள ஏதாவது சொல்லி 2 பேரையும் தனித்தனியா பிரிக்கணும். அவங்க 2 பேரையும் நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி சொல்லிடும். இதுவும் என்ன பண்ணிடும், அவங்க 2 பேருக்கு தகுந்த மாரி அவங்க சாப்பிடுறதுல ஏதோ கலந்து குடுத்துரும். 2 பேரும் மயக்கமாயிடுவாங்க. 2 பேரையும் கட்டி தனியா தூக்கிட்டு வந்துரும். இப்ப ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அவங்கள ஒரு சேர்ல கைய கால கட்டி போட்டு, கண்ணெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கும். ஹீரோ ஒரு பக்கம் விட்டு வச்சிருக்கும். இப்ப இவங்க 2 பேரையும் வச்சு மிரட்டிட்டே இருக்கும். இந்த அம்மா வேற இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்ப ஹீரோ எவ்ளோ சொல்வாரு, அது விட மாட்டேன்ற மாரி இருக்கும். ஹீரோயின் அப்புறம் மாறி மாறி அவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஹீரோயின ஒரு வழியா ஹீரோ காப்பாத்திருவாரு. இவங்க அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கலாம் வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, இப்ப இவங்க 2 பேரும் அடுத்ததா இருக்கிறது வந்து ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டுரும். ஹீரோயின் 2 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. அந்த டைம்ல தான் 2 பேரும் மனசு விட்டு பேசிப்பாங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மாவும் பொண்ணும் 2 பேரு தான். அவங்க இதுக்கப்புறம் லைஃப் டைம் பூராவுமே வெளிய வரவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இப்ப இவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இப்ப ஹீரோ 2 பேருமே இவங்க ஒரிஜினலா நேசிக்கிறாங்க. இவங்க முன்னாடியே சேர்ந்திருக்க வேண்டியது இவங்க 2 பேரையும் சேர விடாம பண்ணது எல்லாமே இவங்க தான். ஸோ இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு இவங்க 2 பேரும் இப்ப லாஸ்ட்டா ஒண்ணு சேர்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.